சேனல் 10th பசங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய சயின்ஸ் புக்கில் இருக்கிற 12th யூனிட் பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி. ஸோ இதில் உள்ள டாபிக்ஸான ஆல்ரெடி நம்ம போன பாட்டில் டிஷ்யூ அண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் பற்றி பார்த்துருந்தோம். பார்க்கல அப்புறம் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ இந்த பிளான்ட் டிஷ்யூ சிஸ்டம்ஸில் 3 பார்த்தோம்: எபிதெர்மல், கிரவுண்ட், வாஸ்குலர். இதில் நம்ம இந்த வீடியோவில் தெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? அண்ட் நவ் தெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். சாக்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா 3ஆக பிரித்தார் டிஷ்யூவோட சிஸ்டமை. எப்படி அப்படின்னா வெளியே உள்ள தோல், அதுக்குள்ளே உள்ள தோல், அதுக்குள்ளே ஒரு தோல் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஸோ அதோடைய அமைப்பை தான் நம்மளுக்கு 3ஆக பிரிச்சிருந்தாரு. அதுதான் நம்மளுக்கு தெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். தெர்மனாலே ஸ்கின். இது எபிதெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னு சொல்லலாம். அவுட்டர் ஸ்கின் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் கிரவுண்ட் டிஷ்யூ அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை சுற்றி காம்பவுண்ட் சவர் இருக்குங்க. அந்த காம்பவுண்ட் சவருக்கு ஒரு கதவு இருக்குது. இந்த கதவு வழியாக நம்ம இந்த வீட்டுக்கு உள்ளே போகலாம். இந்த வீட்டுக்குள்ளே ஒரு கதவு இருக்குது, அந்த வழியாக நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே ஒரு ரூம் இருக்குது, சரியா? இப்போ வெளியே இருக்கிற அந்த காம்பவுண்ட் சவர் இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு தெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து ஒரு சின்ன கேப்புக்கு அடுத்து தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போக போகிறோம். அந்த வீடு என்னது அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூ. அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ இது போக போக நம்மளோட வீடியோஸில் உங்களுக்கு புரியும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எபிதெர்மிஸ் அப்படிங்கிறதுல ஸ்டொமேட்டா ஒரு எக்ஸாம்பிளும், அட் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமுடைய 3 கிளாசிஃபிகேஷன்: பேரன் கைமா, கோலன் கைமா அண்ட் ஸ்க்ளைரன் கைமா. அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டமில் சைலம் அண்ட் ஃப்ளோயம். அண்ட் நவ் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தெர்மல் அல்லது எபிதெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். தெர்மல்னாலே ஸ்கின் அல்லது அவுட்டர் ஸ்கின்னை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அப்போது இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் வாசிடுறேன். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எபிதெர்மிஸ், ஸ்டொமேட்டா அண்ட் எபிதெர்மல் அவுட்க்ரோட்ஸ். இதில் என்னெல்லாம் இருக்கும்னா எபிதெர்மிஸ் இருக்கும், ஸ்டொமேட்டா இருக்கும் அண்ட் எபிதெர்மல் அவுட்க்ரோட்ஸ் இருக்கும். எபிதெர்மல் அவுட்க்ரோட்ஸ். எப்பினாலே அவுட்டர்னு நான் சொன்னேன், தெர்மனாலே ஸ்கின்னு சொன்னேன். அப்போ வெளியே ஸ்கின்னுக்கு வெளியே வளரக்கூடியவை அவுட்க்ரோட்ஸ், வெளியே வளரக்கூடியது. அப்போ அந்த அவுட்டர் ஸ்கின்னுக்கு வெளியே வளரக்கூடியவங்களை நம்ம எபிதெர்மல் அவுட்க்ரோட்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்கின் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கின் மேலே நம்மளுக்கு சின்ன சின்ன முடிகள் இருக்கலாம். அந்த முடிகள் வெளியே தானே வளருது. அப்போது அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம்? எபிதெர்மல் அவுட்க்ரோட்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். இப்போ எபிதெர்மிஸ்னா என்னன்னு பார்க்கலாமா? எபிதெர்மிஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். நம்மளோட தோல் மாதிரி வெளியே உள்ள ஒரு லேயர் தான் என்னதுன்னு பார்த்தோம்னா எபிதெர்மிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்டொமேட்டா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? மைன்யூட் போர்ஸ் கால்டு ஸ்டொமேட்டா. போர்ஸ்னாலே ஓட்டைகள்னு அர்த்தம். மைன்யூட்னா சிறிய ஓட்டைகள். இந்த சிறிய ஓட்டைகளை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஆர் பிரசன்ட் இன் எபிதெர்மிஸ் ஆஃப் லீஃப் அண்ட் ஸ்டெம். இப்போ நம்மளுடைய கை, அதே மாதிரி கால், நம்மளோட பாடி அண்ட் நம்மளுடைய ஹெட்டு, இது எல்லாமே ஸ்கின்ஸால் கவர் பண்ணப்பட்டதான. அதே மாதிரி செடியில் அதோடய ஸ்டெம்லேயும் ஸ்கின் இருக்கும், அதோடைய லீஃப்லேயும் இருக்கும், அதே மாதிரி அதோட ரூட்லேயும் இருக்கும். இது எல்லாமே நம்ம என்னென்னு மொத்தமாக சொன்னோம்? எபிதெர்மிஸ் அப்படின்னு சொன்னோம், கரெக்டாக? அதே மாதிரி லீஃபோட தோல்லையும் எபிதெர்மிஸ்லேயும், ஸ்டெம்மோடைய தோல் எபிதெர்மிஸ்லேயும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சின்ன சின்ன ஓட்டைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து கியூட்டிக்கல் இஸ் present on the outer layer of the epidermis to check the evaporation of water. என்னத்தை செக் பண்ணுறதுக்கு? வாட்டருடைய எவாப்ரேஷன் என்னது? வெப்பமயமாகுது. அதாவது நம்மளுடைய உடம்புல இப்போ வெயில் ரொம்ப அடிக்கும், சரியா? வெயில் அடிக்கும் போது நம்ம குளிச்சுட்டு போயிருப்போம், நம்மளுக்கு கை உடல் எல்லாமே கூலாக இருக்கும். இப்போ நம்ம வெயிலில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்னோன்னா நம்ம தோல்லாம் சுருங்கிடும். ஏன்னா தண்ணி சத்து எல்லாமே வெயில் நம்மள்கிட்ட எடுத்துரும். அதே மாதிரி தான் செடி தனக்கு வேணுங்கிற தண்ணியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை என்ன பண்ணிடும் அப்படின்னா வெளியே அனுப்புறதுக்காக, ரூட்லேருந்து எடுத்த தண்ணியை வெளியே அனுப்புறதுக்காக அது ஹீட்டால் என்ன ஆயிரும் அப்படின்னா எவாப்ரேட் ஆயிரும். அதுதான் அங்கே நடக்குது. ஸோ அப்படிங்கப்போ இங்கே அவுட்டர் லேயர் ஆஃப் எபிதெர்மிஸ்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் வெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்கின்னை சுருங்கிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நான் சன்ஸ்க்ரீம் போட்டுட்டு போகிறேன். அந்த சன்ஸ்க்ரீம் நான் போட்டுட்டு போகிறேன் தெரியுமா, அது எப்படி இருக்கும்? ஒரு மெழுகு மாதிரி இருக்கும், கரெக்டாக? அதில் நான் தண்ணி தெளிச்சேன்னா உள்ளே இறங்காது நம்ம ஸ்கின்னில். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய தோலுக்கு மேலே சன்க்ரீம் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் இந்த கியூட்டிக்கல், அந்த தோலுக்கு மேலே இருக்கிற ஒரு மெழுகு மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப
செடியை குளிர்ச்சியிலேயே வச்சுக்கிடும், அதை காய விடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது 1-2 செடிகளில் தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ட்ரைகோம்ஸ் அண்ட் ரூட் ஹேர்ஸ் ஆஃப் த எபிதெர்மல் அவுட்க்ரோஸ். நம்ம தோல்லேருந்து எப்படி முடி வெளியே வளருதோ அதே மாதிரி அதோடைய ரூட் ஹேர்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. இப்போ ஒரு ரூட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக முடி மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரூட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைகோம்ஸ் அப்படிங்கிற நீங்கள் செடியில் பார்த்துருப்பீங்க, சில செடியில் முள் மாதிரி தோலில் இருக்கும், முடி மாதிரி. அது சில இதெல்லாம் நம்மளுக்கு அரிக்கும். ஸோ அது ட்ரைகோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே அவுட்டர் ஸ்கின்ல வளர்றவங்க. அப்போ எபிதெர்மிஸ், ஸ்டொமேட்டா, கியூட்டிக்கல் அண்ட் எபிதெர்மல் அவுட்க்ரோத்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, எபிதெர்மிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள டிஷ்யூஸை, நம்மளுடைய ஆர்கன்ஸை, நம்ம தோல் எப்படி நம்மளுடைய டிஷ்யூ எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுதோ, பாதுகாக்குதோ, அதே மாதிரி எபிதெர்மிஸ் உள்ள டிஷ்யூஸை என்ன பண்ணும்? பாதுகாக்கும். ஸ்டொமேட்டா டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது அதான், அது தனக்கு தேவைங்கிற தண்ணியை முழு செடியும் எடுத்துக்கிட்டு மிச்ச தண்ணியை என்ன பண்ணும் அப்படின்னா இலை அப்படின்னு சொல்கிற ஸ்டொமேட்டா, இலைகளில் தான் அதிகப்படியான ஸ்டொமேட்டா இருக்கும். அந்த ஸ்டொமேட்டா வழியாக என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணியை வெளியேற்றும். அதே மாதிரி அங்கே கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனையும் வெளியேடும். அதை தான் நம்ம டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நம்ம அடுத்த யூனிட்ஸில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ரூட் ஹேர்ஸ் ஹெல்ப்ஸ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். இப்போ ரூட் ஹேர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, நம்ம சொல்லுவோம் செடிக்கு வந்து வேரில் தண்ணி ஊற்று, ஏன் வேரில் ஊற்றோம்னா அந்த வேர் தான் தண்ணியை உறிஞ்சி எடுக்கும். அதே மாதிரி மண் வந்து ரொம்ப முக்கியம். நல்ல மண்ணாக இருந்தால் தான் செடி வளரும் அப்படின்னா, ஏன் அந்த மண்ணில் ஊட்டச்சத்து இருக்கும், அந்த ஊட்டச்சத்தை எடுக்கும். இந்த ஊட்டச்சத்தை எடுக்கிறதுக்கும் அந்த தண்ணியை எடுக்கிறதுக்கும் காரணம் யார் அப்படின்னா இந்த ரூட் ஹேர்ஸ் தான் உறிஞ்சி செடிக்கு அனுப்புவாங்க. இப்போ எபிதெர்மிஸ் பார்க்கலாமா? இங்கே எபிதெர்மிஸ் 2ஆக இருக்குது. இது வந்து ஒரு லீஃப், சரியா? அந்த லீஃபுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். லீஃபுக்கு மேல் பகுதியில் இருக்குது தெரியுமா, அந்த இதை அப்பர் எபிதெர்மிஸ் சொல்லுவோம். லீஃபோட கீழ் பகுதி இருக்குது தெரியுமா, அதை நம்ம லோயர் எபிதெர்மிஸ்ன்னு சொல்கிறோம். இதில் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஓட்டை மாதிரி இருக்குது தெரியுமா, இதுதான் ஸ்டொமேட்டான்னு சொல்லுவாங்க. இது நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் எல்லா இலைகளையும் இருக்கும். இது நம்மளுக்கு அந்த மேலே நம்மளுக்கு முடி மாதிரி லைட்டாக அந்த இலையில முளைக்க தெரியுமா, அது ட்ரைகோம். இந்த ரூட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று முளைச்சிருந்துச்சுன்னா அது ரூட் ஹேர்ஸ். இது இலையில இருக்குது, இது ட்ரைகோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ட்ரைகோம், இது வந்து கியூட்டிக்கல். இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், சில இலைகளில் நீங்கள் தண்ணி தொளிச்சிங்கன்னா சொட்டு சொட்டாக இருக்கும். மழை நேரங்கள்லையும் சரி, முக்கியமாக தாமரை இலையில் கியூட்டிக்கல் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சொட்டு சொட்டாக தண்ணி இருந்தாலும் அது இருக்குது. தாமரையோட இலையும் தண்ணியும் ஒட்டாதுங்கிற மாதிரி கதை, அதாவது மிதந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது காரணம் கியூட்டிக்கல் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதே மாதிரி இலையில ஸ்டொமேட்டா இருக்கும். இது கார்பன் டை ஆக்சைடை வெளியேருந்து எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. அதே மாதிரி வாட்டரையும் என்ன பண்ணுது அப்படின்னா வேப்பராக வெளியே விடுது. நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த டிஷ்யூஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி. நம்ம உடம்புல எப்படி தோலுக்கு அடுத்து நம்மளுக்கு ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்கோ அதே மாதிரி தான் அந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் பிளான்ட்டோட பாடி, அதாவது அவுட்டர் ஸ்கின்னையும் வாஸ்குலர் டிஷ்யூவையும் தாண்டி மித்த எல்லாமே எதில் வந்துடும்? கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்லாம் வந்துடுவாங்க. அதில் ஒன்று கார்டெக்ஸ், ரெண்டாவது எண்டோ அப்படின்னால இன்னர் அப்படின்னு அர்த்தம், தெர்மஸ்னால ஸ்கின், அப்போது இன்னர் ஸ்கின் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கடுத்து பெரிசைக்கிள் அண்ட் 4வது பித் அப்படிங்கிறது. ஸோ இந்த பெரிசைக்கிள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அண்ட் உங்களுடைய கார்டெக்ஸ், இவங்க எல்லாமே இந்த க்ரீன் கலரில் இருக்கிற எல்லாமே கார்டெக்ஸ். அண்ட் எண்டோதர்மஸ் அப்படிங்கிறது இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலரில் ஒரு ஸ்கின். ஸோ இது எல்லாமே எண்டோதர்மஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். பித்து வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். சில செடிகளில் பார்த்திங்கன்னா உள்ள இடம் மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அந்த இடத்த நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பித் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பித்து வந்து ஒரு பஞ்சு மாதிரி ஸ்கின்னால் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணியை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் கிளியராக நம்ம பார்ப்போம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் மீ. அடுத்த வீடியோவில் அவங்களோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.